வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸ் வந்து எங்களை அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேத்தாலஜி. நான் அதில் உங்களுக்கு நடக்க போகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கைன்றது நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபேஸாக நடக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, அப்புறமேட்டு மியாசிஸ். ஸோ இந்த பிளாஸ்மோகேமியில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம இதில் ப்ரோட்டோபிளாஸ்ட், அதோட ஹோல் பாடின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 2 ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸ், ஸோ அதோட செகண்ட் ஜென்ரேஷனை ஒரே க்ளோஸ்குள்ளார கொண்டு வரது தான் இந்த பிளாஸ்மோகேமின்றது. ஸோ இந்த அடுத்து வந்து பிளாஸ்மோகேமியில் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரியோகேமி. ஸோ கேரியோகேமின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோகேமியில் உருவாக்கப்பட்ட அந்த 2 ஹாப்ளாய்ட் நியூக்ளியஸும் ஒன்றா வந்து கம்பைன் ஆகிட்டு ஒரு டைகேரியாட்டிக் நியூக்ளியாக ஃபார்ம் ஆகிறது தான் இந்த கேரியோகேமியில் நடக்கும். அடுத்து வந்து மியாசிஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கையில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு மோஸ்ட் காமனாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா எல்லா இதுவுமே இந்த ப்ராசஸில் தான் போகணும்னா ஒரு சில இதில் ஸ்கிப் ஆகலாம், ஒரு சில இதில் எக்ஸ்ட்ராவாக வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்போர்ஸை பற்றி சொல்லணும். ஸோ ரீப்ரொடக்ஷன் சொல்லியாச்சு. அடுத்து செக்ஷுவல் ஸ்போர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ செக்ஷுவல் ஸ்போர்ஸ்ன்னும் போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகும் போது ஒரு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ்ன்றது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஃபேவரபிள் கிளைமேட் இருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக இருந்ததுன்னா அது வந்து டைரெக்டாக வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிடும். பட் இப்போ ஒரு வேளை அந்த மாதிரி இல்லைன்னும் போது ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டார்மன்ட் பீரியட், அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸை வந்து போயிட்டு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வர வரைக்கும், அந்த உயிரினம் வந்து வாழ்கிறதுக்கு தகுந்த ஒரு இடம் வர வரைக்கும் இந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸ் வந்து வழியாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ஸ் வந்து இந்த டார்மண்ட் கண்டிஷன்லேயே நடக்கும். ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அது ஜெர்மினேட் ஆகிட்டு ஸோ அதோட யங்கர் ஒன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்போர்ஸ்க்கெல்லாம் என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊ ஸ்போர், ஜூ ஸ்போர், ஆஸ்கோ ஸ்போர், பெசிடியோ ஸ்போர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ஸ். அடுத்து வந்து நம்ம இந்த ரீப்ரொடக்ஷனில் ஒரு சில டிஃப்ரென்ஸை வந்து வேரி பண்ணி நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ மொனோஷியஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேலஸ்ன்றது வந்து இந்த ஃபங்கையோட பாடி. ஸோ அந்த பாடியிலேயே ஒரே ஒரு தேலஸ்குள்ளாரியே ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிட்டு இருந்தால் அது மொனோஷியஸ். ஸோ இதே டிஃப்ரெண்ட் இதில் ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து டைஷியஸ். ஸோ அடுத்து வந்து ஹோமோதாலிக் விசஸ் ஹெட்ரோதாலிக். ஸோ ஹோமோதாலிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபார் ஃபெர்டைல் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 2 மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இருக்கணும்னு சொல்லி தேவையில்ல. ஸோ சிங்கிள் பேரண்ட் இருந்தாவே போதும், அதுங்களே செல்ஃபாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்வேர்லியா, ஒல்வேசியே. அடுத்து வந்து ஹெட்ரோதாலிக், இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் ஒன்றா இருக்கும். ஸோ இதுங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தாலியில் 2 ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்ஸ் இருந்தால் தான் இதுக்கு வந்து அடுத்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு நடக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்கர் ரைசோபஸ்லாம் இந்த மாதிரி நடக்குங்க. அடுத்து வந்து கேமெட்ஸ், அதே மாதிரி கேமெட்டங்கியா. ஸோ ஒரே ஒரு செல் மட்டும் இருந்ததுன்னா அது பேர் வந்து கேமெட். இதே ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், அதாவது மதர் செல்லை வந்து கேமெட்டாங்கியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கேமெட்ஸ் அதே மாதிரி கேமெட்டாங்கியான்றது வந்து இன்னும் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசோ கேமெட் ஆர்எல்ஸ் ஐசோ கேமெட்டாங்கியா. ஸோ சிங்கிள் செல்ஸுக்குள்ளாரியே போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருந்தால் வந்து அது ஐசோ கேமெட்னு சொல்லலாம். இது ஹெட்ரோ கேமெட் அது ஹெட்ரோ கேமெட்டாஞ்சியா. ஸோ ஹெட்ரோ கேமெட்டில் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அதை மேலே வந்து ஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க, ஃபீமேல் வந்து எக்கா ரூஸ்போர்னு சொல்லுவாங்க. இதே ஹெட்ரோ கேமெட்டாஞ்சியா மேல் வந்து ஆந்த்ரடியம்னு சொல்லுவாங்க, இதே ஃபீமேல் வந்து ஊகோனியம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோகேமி. நம்ம ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்மோகேமி சொன்னோம். அந்த பிளாஸ்மோகேமியில் மொத்தம் 5 இது இருக்குது. ஸோ பிளாஸ்மோகேமிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரியோகேமி, அதுக்கடுத்து மைட்டாசிஸ், அப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் நம்ம பார்க்க வரோம். ஸோ இந்த பிளாஸ்மோகேமியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் இது இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளானோகேமெட்டிக் கான்ஜுவேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைல் நேச்சராக இருக்கும். ஸோ மூவபிள் ஒன்ஸ்ன்னு சொல்லலாம். இதுங்க வந்து எதில் காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஃபங்கை, தண்ணியில் வாழக்கூடிய ஃபங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவபிள்
செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே மூவ் ஆகிட்டு, இந்த கேமெட்ஸுன்றது வந்து மூவ் ஆகிட்டு ஸோ ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் வந்து நடக்கும். அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஐசோபிளானோகேமெட்டிக் கான்ஜுகேஷன். ஸோ இதுங்க வந்து சிமிலராக இருக்கும்போது ஒரு ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சின்சிட்ரியம் எண்டோபயோட்டிகம்ன்றது வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பிளானோகேமெட்டிக் கான்ஜுகேஷன். ஸோ இந்த ஐசோபிளானோகேமெட்டிக் கான்ஜுகேஷனில் வந்து நான் சொன்னது தான். ஸோ இந்த பிளானோகேமெட்டிக்கில் அந்த ஐசோன்றது வந்து எப்படி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்குதுன்றது இந்த பிக்சரில் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அதில் தான் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஐசோபிளானோகேமிக் மூலியமாக இதுங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கம்பைன் ஆகிட்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்து கம்பைன் ஆகிருக்கு. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இதை நான் குறிக்கணுன்றதுக்காக தான் ப்ளஸ் வந்து மேலுன்னு எடுத்துக்கோங்க, மைனஸ் வந்து ஃபீமேல்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கம்பைன் ஆகிட்டு அதோட ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 5th இதில் டெவலப்டு ஸ்டேஜாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து எம்ஐன்னு நான் எம்ன்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருக்கேன்னா மைட்டோசிஸ் மியாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து 4 டிஃப்ரெண்ட் செல்ஸ். ஸோ 2 செல்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் எடுத்துக்கிட்டு 4 செல்லாக, ஸோ 2 மேல் 2 ஃபீமேலாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். அதை தான் இந்த சர்க்கிள்ஸ் 3 சர்க்கிள்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் இந்த ஃபங்கைன்றது வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து ஐசோபிளானோகேமெட்டிக் கான்ஜுகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளானோகேமெட்டிக் கான்ஜுகேஷன் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இதில் என்னென்னா ஐசோபிளானோகேமெட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இந்த ஐசோபிளானோகேமெட்டிக் கான்ஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மேல் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், ஃபீமேல் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த பிக்சரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கருப்பாக பெருசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் 1, இது சின்னதாக அந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து மேல் 1. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அல்லோமைசஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோபிளானோகேமெட்டிக் கான்ஜுகேஷன் சொல்லலாம். அடுத்து ஹெட்ரோகேமோபிளானோகேமெட்டிக் கான்ஜுகேஷன். ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனும், அதாவது ஒரு கேமெட் வந்து பார்த்திங்கன்னா இம்மொபைலாக இருக்கும். ஸோ இது வந்து மதர் செல்லுக்குள்ளாரையே ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ மதர் செல்லை விட்டு இந்த கேமெட் டான்ஜியம் சொல்லக்கூடிய மதர் செல்லேருந்து இதுங்க வெளியே வராது. ஸோ ஃபீமேல் வந்து நான் மொட்டைல் இன் நேச்சர்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த மேல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேட் ஆகக்கூடியது. ஸோ மொபைல் 1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் இருக்க இதுக்கு தேடி நவுந்து அதுக்குள்ள வந்து கான்ஜுகேட் ப்ராசஸ்லாம் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து மோனோ பிளப்பரெல்லான்றது வந்து எக்ஸாம்பிள். ஸோ பிளானோகேமெட்டிக் கான்ஜுகேஷன். ஸோ சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐசோகேமி, ஊகேமி. ஸோ ஊகேமியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபீமேல் இது வந்து ஸ்டாக்னட்டாக இம்மொபைலாக இருக்குது. ஸோ மேல் தான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூவ் ஆகிட்டு அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து எடுத்துக்குதுங்க. அடுத்து வந்து கேமெட்டாங்கியல் கான்டாக்ட். ஸோ கேமெட்டாங்கியல் கான்டாக்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 அன்டிஃப்ரென்டியேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் அந்த ரிலீஸ் ஆன ஸ்போர்ஸ் கேமெட்டாங்கியாலேருந்து ரிலீஸ் ஆன அந்த 2 கேமெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஸ் வந்து கான்டாக்ட் ஆகும்போது தான் மூமெண்ட்டுன்றது நடக்கும். ஸோ அதாவது ஒரு ஃபீமேல் கேமெட்டாங்கியால் மேல் கேமெட்டாங்கியான்றது வந்து கான்டாக்ட் ஆகும்போது தான் இது இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கேமெட்ஸ் போகும், இதில் வந்து கேமெட்டாங்கியா, ஸோ அந்த மதர் செல்ஸே வந்து கம்பைன் ஆகும். இதில் வந்து என்ன ஆகும்னா 1 or more கேமெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் கேமெட்டாங்கியாவிலேருந்து ஃபீமேல் கேமெட்டாங்கியாவுக்கு வந்து எப்படி நவரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் டியூப் மூலியமாக நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பித்தியம் அப்புறம் எரிஸ்ஃபீல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆந்த்ரிடியம்ன்றது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ மேல் இதை வந்து ஆந்த்ரிடியம்னுவாங்க, ஃபீமேல் இதை வந்து ஊகோனியம்னுவாங்க. ஸோ ஃபெர்டிலைசேஷன் டியூப் மூலியமாக அந்த மேல் ஆந்த்ரிடியம்லேருந்து மேல் கேமெட்ஸ் வந்து ஃபீமேல் இதுக்குள்ளார என்டர் ஆகுது. ஸோ இதெல்லாம் இந்த கேமெட்டாங்கியல் கான்டாக்டோட ப்ராசஸ் வந்து எப்படின்னு சொல்லி இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் எரிசிஃபைல எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அதோட பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து கேமெட்டாங்கியல் கான்டாக்ட் எடுத்து கேமெட்டாங்கியல் கப்லேஷன்னா எப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேமெட்டாங்கியா வந்து கம்ப்ளீட்டாக ஃபியூஸ் ஆகிட்டு எந்த இதுன்னு சொல்லி டிஃபர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சேஞ்சை கொண்டு வந்துடும். எக்ஸாம்பிளாக வந்து அதோட என்டையர் டேலஸ் மியூக்கஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கம்பைன் ஆகிட்டு யங் ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மியூக்கர் ரைசோபஸ் ஸ்பீஷீஸ்லாம் கேமெட்டாங்கியல் கப்லேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து ஸ்பெர்மடைசேஷன். இதுங்க எப்படின்னா அந்த இது வந்து ஹெட்ரோ சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரியே தான் இந்த ஸ்பெர்மடைசேஷன்றதும்
ஸோ இது வந்து என்னென்னா ஸ்பெர்மேஷியன் சொல்லக்கூடிய மேல் பார்ட்ன்றது வந்து ஃபீமேல் ஹைப்பேல ரிசெப்ட் ஆகும்போது, ஸோ இது வந்து ஒரு கேரியர் ஏஜென்ட்டான விண்ட், இன்செக்ட், வாட்டர் இது மூலியமாக ஃபீமேல் ஹைப்பேல வந்து ஃபீமேலோட ரிசெப்டிவ் ஹைப்பேல டச் ஆகும்போது இந்த ஃபியூசியேஷன் ப்ராசஸ்ன்றது நடக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஸ்பெர்மேஷியான்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மைனூட்டாக இருக்கும், யூனிநியூக்ளியேட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இதுங்க நான் மொட்டைல் ஸ்போர்ட்ஸாக இருக்கும், பட் இதுங்களால் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக முடியாது. ஸோ அதுங்களே நவுந்து போகாது, ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபரிங் ஏஜென்ட், அதாவது விண்டு, இன்செக்ட் இல்லைனா வாட்டர் இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் மூலிமா டச் ஆகிட்டு இந்த மேல் ஸ்ட்ரக்சர்ஸ் மூவ் ஆனால் தான் இதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வீட்ரஸ், ஸோ பக்சீனியா கிராமிஸ். ஸோ இந்த ஸ்பெர்மகோனியம்ன்றது எப்படி நடக்கும்ன்றது தான் இந்த பிக்சரில் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டாக விண்டோ இல்லை வாட்டர் அது மூலியமாக நகரும்போது தான் இது வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அடுத்து வந்து சொமட்டோகேமி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வரைக்கும் பார்த்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சொமட்டோகேமி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஈவன் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் என்ன நடக்குதுன்னா சொமேட்டிக் செல்ஸு, ஸோ அதாவது அந்த தேலஸ்ன்னு சொல்லக்கூடிய பாடியே வந்து பார்த்திங்கன்னா கேமெட்ஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு ஸோ 2 டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் வந்து கம்பைன் ஆகிட்டு ஒரு டைகேரியாட்டிக் கம்பார்ட்மெண்ட் வந்து உருவாக்குது. ஸோ அதன் மூலியமாக இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்றது வந்து இந்த ஃபங்கஸில் வந்து நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அஸ்கோமைக்கோட்டினம், பெசிரியோமைக்கோட்டா ஃபங்கையும் வந்து இப்படி தான் நடக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட்டிங் பாடிஸ். ஸோ இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ்ன்றது வந்து சொமட்டோ இது மூலியமாக நடக்கக்கூடிய அஸ்கோமைக்கோட்னா அப்புறம் பெசிரியோமைக்கோட்டா ஃபங்கையில் தான் இதில் நடக்கும். ஸோ இதில் இந்த ஃப்ரூட்டிங் பாடிஸை பேர் வந்து இருக்குது. ஸோ அஸ்கோமைக்கோட்டாக்கு வந்து அஸ்கோகார்ப்புன்னு சொல்லுவாங்க, பெசிரியோமைக்கோட்டாக்கு பெசிரியோகார்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அஸ்கோகார்ப்புன்றதுக்கு இதில் அந்த அஸ்கோகார்ப்பில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெரித்தீசியம். ஸோ பெரித்தீசியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஷேப்டு இதில் வந்து ஒரு ஆஸ்டியோன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதே மாதிரி வால்ன்றதும் சரௌண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆஸ்கின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரூட்டிங் பாடிஸ் எல்லாமே அந்த ஃப்ளாக்ஸ் ஷேப்பில் வந்து உள்ளார வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து க்ளீஸ்டோதீசியம். ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் ஆஸ்கோகார்ப். ஸோ அதில் பெரித்தீசியமில் ஓப்பனிங் இருந்தது, இதில் வந்து ஓப்பனிங் இருக்காது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதே மாதிரி ஆஸ்டில்ன்றதும் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இதில் வந்து ஆஸ்கை வந்து ஸ்கேட்டர்டான்றது வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலியம். இதே ஒரு பேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எரிசிபி. ஸோ இது லெஃப்ட் வந்து அந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பென்சிலியமோட பிக்சர், அதே மாதிரி பேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து எரிசிபியோட பிக்சர். ஸோ அடுத்து வந்து அப்போதீசியம். ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் டிஸ்க்-லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு கான்வெக்ஸ் ஷேப்பில் கான்வெக்ஸ் லிங்க்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஸ்க்ளிரோஷியம். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து அஸ்கோஸ்ட்ரோமா. ஸோ அஸ்கோஸ்ட்ரோமான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரித்தீசியமை ரிசம்பிள் பண்ண மாதிரியே இருக்கும், பட் இதில் வந்து ஆர்கனைஸ்டாக ஆக்சிஜன் வந்து அரேஞ்ச் ஆகிட்டு இருக்காது. அதே மாதிரி இங்கே ஓப்பனிங்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்காது. ஸோ இதுங்க வந்து எப்படி ஸ்போர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லைனா ஷூட்ஸ் வந்து என்க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்போர்ஸ் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது டிஸ்போஸ் ஆகிட்டு இப்போ ரெயின் ட்ராப்ஸ் படும்போது அந்த ஸ்போர்ஸ் மேலே படும்போது அந்த ஓப்பனிங்கிறது வந்து எக்ஸாம்பிள் வந்து வென்ச்சுரியா இன்இக்வாலிஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம பெசிடியோகார்ப்பில் போகலாம். அஸ்கோகார்ப்பை முடிச்சு அடுத்து பெசிடியோகார்ப். ஸோ இது வந்து ஒரு லார்ஜர் ஃப்ரூட்டிங் பாடிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து எபிகைனஸ் நேச்சர்னு சொல்லலாம். இந்த எபிகைனஸில் வந்து 2 இதாக பிரிச்சுக்கலாம். ஒன்று மஷ்ரூம், இன்னொன்று வந்து பிராக்கெட். ஸோ மஷ்ரூம்னா என்னென்னு தெரியும், பிராக்கெட்னா என்னென்னு சொல்லிட்டு நான் அடுத்த பிக்சரில் காமிக்கிறேன். இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் குரூப்பில் ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரூட்டிங் பாடிஸ்ன்னு சொல்லலாம். இதுங்க வந்து ஒரு கிளப் ஷேப்டு பெசிடியத்தை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால தான் பெசிடியோகார்ப்பில் இருக்கிற எல்லாத்தையும் கிளப் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெசிடியோகார்ப்பில் பிராக்கெட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ கர்வ் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ கர்வாக அந்த ஹோஸ்ட் பிளானில் இருக்கிறது வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது, க்ரீன் கலர் ஹோஸ்ட்டில் இருக்கிறது வந்து பிராக்கெட். இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம். ஸோ கிளப் ஷேப்டு கொடை மாதிரி வந்து இருக்கிறது வந்து இந்த மஷ்ரூம். ஸோ அடுத்து வந்து நம்ம வெஜிடேட்டிவ் ஸ்போர்ஸ். ஸோ ஸ்க்ளிரோஷியா. ஸோ ஃப்ரூட்டிங் பாடிஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்க்ளிரோஷியா வெஜிடேட்டிவ் ஸ்போர்ஸ். ஸோ இந்த வெஜிடேட்டிவ் ஸ்போர்ஸ்ன்றது வந்து எதுக்காக மேக்ஸிமம் உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் வந்து அதோட டெவலப்மெண்ட்டை டார்மெண்ட் ஆக்கிட்டு
அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இந்த வெஜிடேட்டிவ் ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து இதாகுது. ஸோ இதுங்க வந்து பிளாக், ப்ரௌன், கிரே, ஒயிட்டுன்னு சொல்லிட்டுருக்கலாம். ஸோ அதை தான் நான் இதில் கொடுத்துருக்கேன் வித் எக்ஸாம்பிள். ஸோ ரெகுலர், இர்ரெகுலர்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ரெகுலர் ப்ரௌனில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ரால்ஸி, அதேமாதிரி கிளாவிசப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரௌன். இது ரெகுலர் பிளாக்ன்றது வந்து ஸ்க்ளெரோஷியம் வரைசின்றது வந்து ரெகுலர் பிளாக் எக்ஸாம்பிள். அடுத்து இர்ரெகுலர் ப்ரௌனுக்கு வந்து ரைசக்டோனியா சொலானி. அடுத்து வந்து இர்ரெகுலர் பிளாக் வந்து ரைசக்டோனியா பேட்டிகோலோ, அதே மாதிரி ஸ்க்ளெரோஷியானம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பிளாக். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளெரோஷியா. ஸோ மைஸ்லி ஜீனியஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்னி ஸ்ட்ரக்சரில் ஒயிட் கலரில் இதாக இருக்கிறது வந்து இந்த மைஸ்லின்னு. இது ஸோ இதில் வந்து மஷ்ரூம் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி இந்தாண்ட வந்து ஒரு டெவலப்டு ஸ்ட்ரக்சராக கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளெரோஷியா. அடுத்து வந்து நம்ம சொல்ல போகிறது கிளாமிடா ஸ்போர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக் வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ இதுங்க வந்து போத் டெர்மினல்லையும் இருக்கலாம், அதே மாதிரி இன்டர்கேலரி. ஸோ ஒரு பிளான்ட் இல்லை மைக்ரோ ஆர்கானிசமோட டெர்மினல் ரீஜனில் வந்து இந்த ஸ்போர்ஸ்ன்ற ப்ரொடியூஸ் ஆனால் எண்ட் பார்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆனால் அதை டெர்மினல்னுவாங்க. இதே அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட சென்டரில் இதாக இருந்துச்சுன்னா அதை இன்டர்கேலரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டார்க் கலர், அதே மாதிரி ஸ்பெரிக்கல் நேச்சரில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஃபியூசாரியம் போட்ரிஸ். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டெர்மினல் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதே இன்டர்கேலரின்றது வந்து நடுவில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.